ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னாக்க ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் டியூட்டோரியலில் ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா எப்படி ஆண்ட்ராய்டு டெவலப்பர் கிட்ட டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க ஸ்டெப் ஒன் என்னன்னா ஆண்ட்ராய்டு எஸ்டிகேவை நம்ம டவுன்லோட் பண்ணுவோமா. ஸோ ஆண்ட்ராய்டு எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணுறதுக்காக அது இருக்கிற வெப் பேஜுக்கு போய் அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எந்த வெப் பேஜில் இருக்குன்னா developer.android.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ நான் அந்த வெப்சைட் போகிறதுக்காக கூகுள் க்ரோம் போகிறேன். போயிட்டு அதில் வந்துட்டு developer.android.com அப்படின்னு அடிச்சு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த வெப்பேஜ் வந்து லோட் ஆகுது. இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு டெவலப்பர் சைட்டு. இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு புது அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிற ஒரு இதை ஃபைலை வந்துட்டு டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் உருவாக்க முடியும். ஸோ அந்த கிட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்க கெட் த எஸ்டிகேங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். கெட் த எஸ்டிகே ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே எங்கே போகும் அப்படின்னாக்கா அந்த எஸ்டிகே ஃபைலோட டவுன்லோட் லொக்கேஷனுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த எஸ்டிகே ஐடிடி ஃபார் பண்டில் ஃபார் விண்டோஸ் இருக்கா. ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு கண்டிஷன்ஸ், இது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஐ ஹாவ் ரீட் அண்ட் தென் கிளிக் செக் 32 பிட் அப்படிங்கிறத செக்இன் பண்ணிட்டு டவுன்லோட் த எஸ்டிகே ஐடிடி பண்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னாக்கா ஏற்கனவே இதை நான் டவுன்லோட் பண்ணுறதுனால இதை கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அது என்னன்னா ஜாவா எஸ்டிகே வந்து சர்ச் பண்ணி அதோட வெப்சைட்டுக்கு போகிறேன். ஜாவா எஸ்டிகே வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். ஜாவா ரன் டைம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த எக்லிப்ஸுங்கிற அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியும். இப்போ அது வந்து நம்மளுக்கு தேவை ஜாவா மட்டும்தான். ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். பேஜ் லோட் ஆகுது. இப்போ பேஜ் லோட் ஆனோடனே இங்கே நிறைய வெர்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறத செக்இன் பண்ணிட்டு விண்டோஸ் x86 அப்படிங்கிற இதில் இருக்கிற இந்த exe ஃபைலை டவுன்லோட் பண்ணோம். இது டவுன்லோட் கொடுத்த உடனே நான் இது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஸ்டெப் 2 எக்ஸ்ட்ராக்ட் த ADT bundle rar ஃபைல். ஓகேவா. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ரேர் ஃபைலை வந்துட்டு லோக்கல் டிஸ்க் சிலையோ இல்லை டிலையோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க இந்த ஏடிடி பண்டில். ஸோ இப்போ இந்த ஏடிடி பண்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே எக்லிப்ஸ் எஸ்டிகே மேனேஜர் அப்படிங்கிற அந்த 3 ஃபைல்ஸ் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஜாவா எஸ்டிகே டவுன்லோட் பண்ணோம்ல அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகுது. இப்போ சரி, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இப்போ ப்ரிப்பேரிங் டு ரிமூவ் வருது. ஸோ அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அது இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஃபைல் பார்த்து என்ன கொடுக்கணும்னாக்க ஃபைல் பார்த்து வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த எஸ்டிகேவை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்களா அதில் எக்லிப்ஸுங்கிற ஃபோல்டரில் JRE அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அந்த இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இந்த இதை கொடுக்கணும். இப்போ கொடுத்த உடனே இப்போ எல்லாமே செட்டப் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த eclipse.exங்கிற அப்ளிகேஷனை டவுன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்லிப்ஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எக்லிப்ஸ் ஃபர்ஸ்ட் லோட் ஆகிறப்ப என்ன கேட்கும்னாக்கா அதாவது எப்படி சொல்றது, ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க வந்து எந்த ஃபைல் வேணாலும் எந்த டைரக்டரி வேணாலும் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர் டூல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுதான். அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
the video and subscribe us. Don't forget to subscribe. Thank you.